Hello guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம Photoshopல எப்படி மொபைல் ஆப் லாகின் ஸ்க்ரீன் டிசைன் பண்றதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல யூஸ் பண்ணிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலில் போனீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி டிசைன் ரெடி, லேயர்ஸ், பேனல், கைட்ஸ் எல்லாமே டிசைன் ரெடி தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போய்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். கலர் பிக்கர் போய் ரேண்டமாக எந்த கலர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ண Alt Backspace. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. gradient overlay செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தேர்ட் ஒன் பிக் பண்ணி ரைட் ஹேண்ட் வந்து சம் கைண்ட் ஆஃப் பிரைட் ரெட் கலர் வச்சுக்கலாம். அண்ட் இந்த எண்ட் வந்து கைண்ட் ஆஃப் பிங்க் கலரில் நம்ம பிங்க் அண்ட் பர்பிள் கைண்ட் ஆஃப் கலர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மொபைல் ஆப்போட அந்த மெயின் லோகோ வந்து கேன்வாஸ் கலர் கொண்டாந்துக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் கலர் பண்ணிங்கன்னா லோகோன்னு ஒரு PNG ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ் கலரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை நான் லோகோ நேம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ஷார்ட்கட் Ctrl+T இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இது வேணுங்கிற சைஸ் நான் ரீசைஸ் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சென்டர் கைடு இருக்கும் உங்களோட கேன்வாஸில். கைடு உங்களுக்கு தெரியலனா வியூ போய் கைட்ஸ் இருக்கும், ஷோ கைட்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் கைட்ஸ் கொடுத்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் சென்டரில். நெக்ஸ்ட் நான் வந்து இதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் லேயர் ஃபோல்டர் போய் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ஒயிட் கலர் நம்ம எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலராக டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணி நம்ம மொபைல் ஆப்போட நேம் டைப் பண்ணிக்க போகிறோம். இங்கே நான் ரேண்டமாக க்ரியேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்டோட சைஸ் வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே கேப்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இதையும் சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம மொபைல் ஆப்போட நேம் அண்ட் லோகோ ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம டயலாக் பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கான டயலாக் பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அகெயின் டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயர் வந்து நம்ம யூசர் நேம்னு வச்சுக்கலாம். ஸோ கலர் பிக்கர் போய் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸ் டூல் போய் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் வந்து 20ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி. ஓகே, உங்களோட சைஸ் விருப்பத்துக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இதோட காப்பி இன்னொன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். Ctrl+J கொடுத்து ஷார்ட்கட். இதை வந்து இதுக்கான கலர் வந்து எல்லோ கலர் நான் பிக் பண்ணிக்கிறேன்.
ரைட். இப்போ வந்து இது நம்ம ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ண போகிறோம். Ctrl+T ஷார்ட்கட் அதை எனேபிள் பண்ணி அதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ப்ரப்போர்ஷன்ஸ் நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம க்ரியேட் பண்ண யூசர் நேம் இந்த செகண்ட் லேயர் அது வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். லேயர் 2 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இந்த 2 லேயரை செலக்ட் பண்ணி அதை ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கிறேன். அதுக்கு நேம் வந்து யூசர் நேம் வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு காப்பி க்ரியேட் பண்ண போகிறேன். Ctrl+J ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் மேனுவலாக பண்ணால் இங்கே பிடிச்சி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இன்னொன்று க்ரியேட் ஆகிடும். இதை வந்து நம்ம பாஸ்வேர்டு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாஸ்வேர்டுக்கான டயலாக் பாக்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி க்ரியேட் ஆகிடும். ஏற்கனவே க்ரியேட் பண்ண காப்பி நம்ம கீழே பொசிஷன் பண்ணுறோம். அதை பர்ஃபெக்டாக அந்த சைஸ் வந்து பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கான ஐகான்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர்லேயே போனீங்கன்னா ஐகான் 1 இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம கேன்வாஸில் இருக்கணும் வந்துக்கோங்க. இதை நம்ம யூசர் நேம் ஐகான் வச்சுக்கலாம். அதை நம்ம யூசர் நேம் ஃபோல்டரில் இருக்கணும் வந்துங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை நான் ரீசைஸ் பண்ணுறேன். Ctrl+T ஷார்ட்கட் அதை ரீசைஸ் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எதுக்கு எல்லோ கலர் ஷேப் க்ரியேட் பண்ணோன்ட்டு. ஸோ இது ஒரு ஐகான் கைண்ட் ஆஃப் லுக் கொடுக்கறதுக்காக. ஓகே. இதோட ஒபாசிட்டி வந்து நான் 17 வச்சுக்கிறேன். இப்போ அகெயின் சேம் ஸ்டெப் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டுக்கு டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் பண்ணிங்கன்னா ஐகான் 2 இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாஸ்வேர்ட் ஐகான் நம்ம நேம் பண்ணிக்கலாம். இதை பாஸ்வேர்ட் ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கலாம். ரைட். அகெயின் இதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஐகான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ யூசர் நேம் பண்ண மாதிரியே இதோட ஒபாசிட்டி வந்து 17 நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டயலாக் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய் கலர் பிக்கர் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். சாரி, ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி சைஸ் 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து யூசர் நேம் அப்படி கொடுத்துக்கலாம். கலர் பிளாக் இருக்கட்டும். ஓகே. எல்லாம் ஆல் கேப்ஸ் இருக்குது. இது நமக்கு வேணாம். ஓகே. இதை பர்ஃபெக்டாக சென்டரில் லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட காப்பி இன்னொன்று Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது கீழே அதே மாதிரி கொண்டாந்து பாஸ்வேர்டுன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட ஒபாசிட்டி வந்து நம்ம 15 கொண்டுக்கலாம். 60 வச்சுக்கலாம். அண்ட் அகெயின் பாஸ்வேர்டுக்கும் ஒபாசிட்டி வந்து நம்ம 16 வச்சுக்கலாம். ஸோ நம்ம டயலாக் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே லாகின் அப்படின்றதுக்கான நம்ம பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க.
நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. again ஷேப்ஸ் டூலில் ரவுண்டட் ரெக்டாங்கிள் 20 ரேடியஸில் ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பொசிஷன் வந்து நீங்கள் முன்ன பின்ன மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, கைட்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு. ஓகே, நம்ம பட்டன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபோல்டரில் நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்ட் இருக்கோம், அதையே நம்ம இன்னொரு டூப்ளிகேட் கப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதோட ஒபாசிட்டி ஃபுல் 100 வச்சுக்கோங்க. இது லாகின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கலர் நம்ம ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஐ திங்க் பிளாக்கே வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த நம்மளோட எல்லோ கலர் அது விசிபிளாக இல்லை. ஓகே, பிளாக். சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ லாகின் பட்டன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் டச்சாக 2 டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அகெயின் லாகின் இருக்க அதை வந்து டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J ஷார்ட்கட் கொடுத்து இது வந்து ஃபர்வர்ட் பாஸ்வேர்ட் இந்த லைனுக்கு இதோட சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், 23 வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும், 22 வச்சுக்கலாம். கலர் நம்ம இதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட் வச்சுக்கலாம். இதையும் சென்டரில் அலைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி பொசிஷன். ஓகே, ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு கடைசி ஒரு சின்ன டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அகெயின் டெக்ஸ்ட் லேயர் வந்து இன்னொன்று டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் Ctrl+J கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து can't this சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாகின் ஸ்க்ரீன், மொபைல் ஆப் லாகின் ஸ்க்ரீன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சின்ன ஃபைனல் டச்சாக நம்ம கீழே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அதுக்கு வந்து ஒரு மினி பட்டன் மாதிரி கைண்ட் ஆஃப் கொடுத்துக்கலாம். டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க, நியூ லேயர் க்ரியேட் பண்ணி ஒயிட் கலர் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணி ஒரு சின்ன லைன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.